ஹலோ வியூவர்ஸ், எனது அன்பான வீரமிக்க இளைஞர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்சமயம் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களிடமிருந்து ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்துள்ளது. என்னவென்றால், டெல்லி பிரதமர் அவர்கள் நமது தமிழக அரசிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவசர சட்டத்திற்கும் ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். எனவே ஓரிரு தினங்களில் ஜல்லிக்கட்டு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஓகே, நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே தான். போராட்டக்காரர்கள் சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே, ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் வெறும் வார்த்தைகளை மட்டுமே கேட்டு செயல்கள் எதுவுமே நடக்காதனால வெறுத்து போய் உட்காந்துருக்குறோம். நீங்கள் முதல்ல செயலில் காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை நம்புகிறோம். அது வரைக்கும் எங்களோட போராட்டம் நிற்காது. இதுதான் சென்னை மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் இருந்து வந்த போராட்டக்காரர்களிடமிருந்து வந்த தகவல்களாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சில அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களை அங்கெல்லாம் போகக்கூடாது, ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி வச்சுருக்கிறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் பையங்க வந்து அடிபட மாட்டாங்க. அப்படியே அடிபட்டாலும் நாளைக்கு அவங்களோட பிள்ளைகளுக்காக தான் அடிபடுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு எங்கள் பிள்ளைகளும் எங்களை பார்த்து கேட்டக்கூடாது. ஏன்னா அதோட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் அடிமைகளாக இருந்துட்டோம், இதுக்கப்புறமா அடிமைகளாக இருக்க மாட்டோம். அதனால் ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை நாங்கள் இங்கே போராடி கொண்டு தான் இருப்போம். இன்னொரு விஷயம், ஜல்லிக்கட்டை வந்து தற்காலிகமாக நடத்துகிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தற்காலிகமாக இதுவா நிரந்தரமாக இதுவாங்கிறது வந்து எதுவுமே சொல்லலை. இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க அவசர சட்டம் கொண்டு வர்றாங்க. நம்ம எதுக்காக போராடுறோம் அப்படின்னா, நிரந்தர ஜல்லிக்கட்டுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விவசாயிகளுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, மறுபடியும் ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்க, மறுபடியும் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வேறு வேலை இல்லையா? நமக்கு ட்ரெடிஷனை காப்பாற்றுறது முக்கியம். அதே நேரத்தில் நம்ம நேரத்தை கட்டுக்கோப்பாக செலவழிக்கிறது முக்கியம். இந்த மாதிரி கேடு கட்டவங்களுக்காக நம்ம செலவழிக்கக்கூடாது. நம்ம ட்ரெடிஷனை காப்பாற்றுறதுக்கு எந்த லெவலுக்குனாலும் நம்ம இறங்கணும். நம்ம தேவையில்லாமல் நேரத்தை இந்த மாதிரியான ஒரு கேவலமானவர்கள்கிட்ட வந்து கேவலமான ஒரு அரசியல்கிட்ட வந்து நம்ம செலவழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி செலவழிக்கக்கூடாதுன்னா நாம் அரசியலில் நிற்கணும். இளைஞர்களே, விழித்தெழுங்கள். இந்நாடு இனி உன்னாடு. மிக்க நன்றி.